வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏகாதேசி அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் சூப்பராக இருக்கேன். எடுத்தோன்னே வர விஷயங்கள் நான் சொல்கிறேன். சன் எனர்ஜி, சூரியன், அதே போல் சந்திரன் ரெண்டுமே இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சூரியனை வழிபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க, சந்திர பகவானை வழிபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஃபுல் மூன், எஸ் ஃபுல் மூன், முழு நிலவை வழிபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இல்லை பிறை நீலான்னு சொல்லுவாங்கள்ல, வளர்ப்பிறை, அந்த மாதிரி. ஸோ நிறைய எனர்ஜிஸ் இயற்கையை சார்ந்து பிரபஞ்சத்துக்கு கூட அதிகமாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் கிட்ட பேசும். சரியா? சரி, இப்போ இந்த மூன் அண்ட் சன் எனக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு வர காத்துட்ருக்கலாம். எஸ், இதில் மூன் அண்ட் சன் சொன்னேன் இல்லையா? சன் எனர்ஜி வந்து சூப்பராக இருக்குது. மூன் எனர்ஜி வந்து சில விஷயங்கள் நமக்கு நல்லது வருது அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படலாம் அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? எஸ், கொஞ்ச நேரம் இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற போது சூரியன் வழிபாடு அதிகமாக செய்யுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு எனர்ஜி லோவாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் சூரியன் வழிபாடு செய்ய ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் செஞ்சால் போதும். அந்த சூரிய ஒளி வந்து நம்ம உடம்புல படணும். படப்பட உங்களோட ஆற்றல் மேம்படும். ஓகேவா? சொன்ன மாதிரி நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நம்புங்க. ஆனால் வரதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஓகேவா? ஏன்னா அந்த சந்திர பகவானோட ஆற்றல் வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் பிடிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, நியூ பிகினிங் சொல்கிறாங்க. பட் எதுவுமே அப்படி தெரியல அப்படின்னா வரும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மனம் சோர்ந்து போகாதீங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரியுது, டியூப்லைட் எரியுதுன்னா அது ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்தால் ஒரு மாதிரி வெளிச்சம் கம்மியாக இருக்கும்ல. அதே ஒரு துணி எடுத்து ஒரு பளிச்சுன்னு ஒரு தொடச்சிட்டிங்கன்னா அந்த ரூம் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகும்ல. அது போல தான் உங்களை சுற்றி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறது போல் இருக்குது. உங்களோட எனர்ஜி, உங்களோட மனம், உடல், இதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இந்த மனத்தையும் உடலையும் யார் கெடுத்துக்கிறேன்னா நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க. எஸ், இந்த ரீடிங்கில் வர விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி கெடுத்துக்கிறீங்கன்னா, ஒன்று நீங்களே உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை அதிகமாக கொடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி நீங்கள் வேலை செய்யும் இடமா இருக்கலாம், இல்லை உங்களோட வீடு, எஸ் அது போல் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ரெசனேட் ஆகுது. நீங்கள் இப்போ உங்களுக்கே நீங்கள் செல்ஃபாக நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிறீங்கன்னா அது நீங்கள் தான் கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது, நம்ம ஏன் இதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம், ஏன் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னும் சில நபர்கள் மட்டும் யாரோ ஒருத்தர் மீது உள்ள அன்பினால் அவங்க டைம் போகிறது தெரியாமல் அவர்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துடலாம். உங்களோட வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு வேலையை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நபர்களுக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. வேலை எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்தது நியூ பிகினிங், ஒரு புதிய ஆற்றலும் ஒரு புதிய தொடக்கமும் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களோட ஆற்றலை நீங்கள் விரயம் பண்ணிகிட்டு இருக்கிறது போல் இருக்குது. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களோட எனர்ஜி எங்கேயோ பிளாக் ஆகிருக்கு. எதிர்மறையான ஆற்றல் ஒன்று நீங்கள் இல்லைனா மற்றவங்க உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை முதல்ல கிளென்ஸ் பண்ணுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, ரத்த சம்பந்தமுள்ள நபர்கள் கூட உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படின்னா, உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம், அண்ணன், தம்பி, தங்கச்சி, இல்லை அப்பா அம்மா, இது போல் இவங்களெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுக்கு வேண்டாத சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் தான் தடுத்துக்கணும். ஒரு பலமான தடுப்பு போட்டு உங்களை நீங்களே சேஃப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் வீட்டில் ஏதாவது உடைந்த பொருட்கள், கிழிந்த துணி, ஸோ நாற்றம் எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். கெட்டுப்போன பழங்கள், ஏதோ ஒன்று, அது கூட உங்களோட வீட்டில் இருக்கிற ஆற்றலை வந்து கெடுத்து விடலாம். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா முதல்ல போய் செக் பண்ணுங்கள். சம்திங் ஏதாவது இருக்கலாம், கெட்டுப்போன விஷயங்கள், துர்நாற்றம் தரக்கூடியது, இல்லைன்னா உங்களோட பாத்ரூம்ஸ், டாய்லெட் அதெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். சம்திங் இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டு முடிச்சுட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது, ஒரு தேவையில்லாத ஆற்றல், எஸ் கெட்டதை பரப்பக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிடுங்க.
முடிஞ்சால் வீட்டு நல்லா உப்பு போட்டு, எஸ் உப்புனா ரொம்ப அதிகமாக கிடையாது, 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தொடச்சி விட்டுடுங்க. ஓகேவா? முடிஞ்சால் கோமியம் வாங்கி தெளிங்க. சரியா? எஸ், ஏன்னா இது வந்து சில பேர் வீட்டில் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சில பேர் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், அடிக்கடி சண்டைகள் வரலாம், உடல் நலம் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் படுக்கிற பெட்டை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்களே நீங்கள் உப்பு போட்டு குளிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு பெட்டராக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நான் சொன்னல அந்த நியூ பிகினிங், அது வர்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து தடுப்பு சுவர் மாதிரி தடுத்துட்ருக்கு, வரக்கூடிய நல்லதை வந்து கெடுத்து விட்டுட்ருக்கு. உடைந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, ஓடாத கடிகாரம், அதில் நீங்கள் உங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிம்பமாக தெரியும், ஒரு மாதிரி அகோரமாக தெரியும். அந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. எஸ், அதுலேருந்து தான் நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் வர்றது போல் தெரியுது. ஓகேவா? இன்னும் சிலர் வந்து புதுசாக ஒரு விஷயத்த நான் தொடங்கணும்னு ஆசைப்படணும், எஸ் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கலாம், இல்லைனா படிக்கக்கூட, எஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்ற ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். பட் மனசுக்குள்ளே ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா? கடல் அலை எப்போ ஓயும், நான் எப்போ கரையை கிடப்பேன் அப்படிங்கிறது போல் இருக்குது உங்களோட நினைப்பு. பட் இங்கே இருக்க ரீடிங்கில் வர விஷயத்த நான் சொல்கிறேன், கடல் அலையெல்லாம் என்றைக்குமே ஓயாது. சரியா? நீங்கள் அது போக்கில் அதோட சீற்றத்துக்கு ஏற்றால் போல் உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீடிங் வருது. சரியா? எனக்கும் பாசிட்டிவாக சொல்லணும்னு ஆசை தான். இல்லை உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிடும், நீங்கள் சேஃபாக போயிடுவீங்க. பட் இங்கே அப்படி வரல, கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கும். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சுயமாக நீங்கள் தொடங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி, உறவு சிக்கல் சம்திங் ஏதோ பிரச்சனைன்னு கொஞ்சம் இருக்குது. அந்த பிரச்சனைன்னு பார்த்துட்டு ஒதுங்கிறதோட கொஞ்சம் அது கூட பயணம் செஞ்சு உங்களோட சொல்யூஷன் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி ரீடிங்கில் வருது. ஓகே, பிரச்சனையே பார்க்காதீங்க, அதற்கான தீர்வு தேட முற்பட்டிங்கன்னா அதற்கான தீர்வு கிடச்சிரும். ஓகேவா? பயந்துக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கிறதோட எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 அடி முன்னோக்கி நடந்தீங்கன்னா முன்னோக்கி உங்களோட இலக்கை அடையிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ், இன்னும் சில பேர் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சில நபர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அது குறைகள் உங்கள் மேலே கூட இருக்கலாம் அப்படிங்கிறது போல் வருது. அதே போல் தான் சுயதொழில் பண்ணுறேன், பட் அது சரியாக போகலை, ஏதோ ஒன்று ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கு, இல்லை அதிகமான தோல்விகள் இருக்குது, தொட்டது எதுவுமே பெருசாக தொடங்க மாட்டேங்குதுன்னா சில நபர்களுக்கு மட்டும் இது எப்படி தெரியுதுன்னா, ஒரு 5ஆம் வகுப்பு படித்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி, அது போல். ஸோ நீங்கள் எந்த தொழில் தொடங்குறேன் இல்லை புதுசாக ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கனவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இலக்குக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கோல்ஸ் அது இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கேற்ற போல் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ரீடிங்கில் வருதுப்பா. எஸ், சில நபர்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. டைம் வேஸ்ட்டுங்கிறது ஒரு பர்சன் நமக்கு எந்தவித பதிலும் சொல்ல மாட்டாங்க, இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த நபர்களை பற்றி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாத ஒரு நபர்களை பற்றி அவங்கள பற்றி சதா சர்வகாலம் நினச்சி உங்களோட எனர்ஜி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இது நரசிம்மர் அவர் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா, காலம் பொன் போன்றது. ஸோ இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போவே விழிச்சுக்கோங்க, இது தேவையா, நம்ம பண்ணுறது சரியா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரீடிங்கில் வருது. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களை சார்ந்தவங்க யாராவது வெளிநாட்டில் இருக்கக்கூடும், இல்லை வெளி ஊர் வெளி மாநிலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அவங்க சார்ந்த உடல் நலம் எப்படி இருக்காங்க, உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், ஏதாவது ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா பொண்ணு பையன் அந்த மாதிரி யாராவது அப்ராடில் வேலையில் இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி கான்டாக்ட் வந்து இப்போது சமீபத்தில் இல்லை பேச முடியல, இல்லை உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க நல்லா இருக்காங்க. ஓகேவா? எஸ், அவங்களுக்கு எந்த உடல்நல குறைவும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பிரிஞ்சிருக்கலாம், காதலர்கள் கூட பிரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? தொலை தூரத்தில் இருக்காங்க, பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, பத்திரமா இருக்காங்களா அப்படின்னா அவங்க பத்திரமா இருக்காங்க, எந்த வித குறையும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்
எனக்கு ஃபீல் ஆகுது, அவங்க ஏதோ சரியில்லை, அவங்களுக்கு ஏதோ உடல்நலம் குறைவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களோட அண்ணா தங்கச்சி யாராக இருக்காங்க, யாராக இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணி அந்த பிளெஸ்ஸிங்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேர வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பரிபூர்ணமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வருது. பட் இதில் தெரிகிற இன்னொரு விஷயம் வந்து, உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருப்பாங்கல்ல, வயது முதிர்ந்தவர்கள், ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 70+ இருப்பாங்க, 80+ இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி உங்கள் கூட இருப்பாங்க, சரியா? ஸோ அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. அவங்களோட மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா, நல்ல உணவுகள் சாப்பிட்றாங்களா, ஏதாவது மருத்துவ பரிசோதனை செய்யணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேருக்கு இதை நான் பார்க்கும்போது சொல்கிற விஷயம் வந்து, சுதந்திரம், எனக்கான சுதந்திரம் என்கிட்ட இல்லை தர மறுக்கிறாங்க, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ், அது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்களா, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கான்னு தெரியல. வர விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவுமே தடால் போடான்னு செய்யாதீங்க, கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் யாருக்கு வருதோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சுதந்திரம் என்பது நம்ம செய்ய நினைக்கிற விஷயங்களை செய்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செய்ய மாட்டேன், எஸ் எனக்கு இது பிடிக்கல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யாமல் இருக்குதும் சுதந்திரம் தான். என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களோட ஃபீலிங்ஸை. பட் இப்போது நரசிம்மர் கொடுக்குற விஷயம், இந்த டைமில் வந்து நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ். ஏன்னா இது உங்களோட குழந்தை சார்ந்து இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியான மனசோடு வச்சு இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகே, உங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, வெளியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதில் தெரிகிற இன்னொரு விஷயம் வந்து, சிம்மம், மகரம், கன்னி, இந்த ராசிக்காரங்க இல்லை இந்த லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. முக்கியமாக சிம்மத்துக்கு வந்து வெளி வட்டாரத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் உறவு சார்ந்து நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ உறவு சார்ந்து சில சிக்கல்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீட்டுக்குள்ளே சில விஷயங்கள் எஸ் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளி வட்டாரத்தில் பணம் சார்ந்த ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவீங்க. சில பேருக்கு மட்டும் வேலையில் கெடுபிடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நான் சொல்லலை, மகரம், கன்னி, எஸ் கன்னி லக்னம், கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற வாய்ப்புகள் இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, அதிகமான உரிமை எடுத்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஒருத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறது போல் ஒரு கர்ணன் போல் மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் கன்னி லக்னமாகவும் இருக்கலாம், கன்னி ராசியாகவும் இருக்கலாம். யாராவது எதுனா கொடுத்தா யோசிக்காமல் தூக்கி கொடுத்துறது, அப்புறம் கஷ்டப்படுறது. ஸோ பார்த்துக்கோங்க, பணம் சார்ந்து பார்த்துக்கோங்க. மகரத்துக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வருதுன்னு. பட் இதில் தெரிகிற விஷயங்கள் எப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக வானத்தை பிச்சுக்கிட்டலாம் கொட்டாது அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ பொறுமை கடலினும் பெரிது. இது மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்க, மகர லக்னத்தில் இருக்கீங்கன்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கடுப்பேத்தனே சில பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா பொழைச்சிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், பார்த்து நடந்துக்கோங்க. சில நேரங்களில் டென்ஷன் ஆகி நீங்களே கத்திட்டு நீங்களே அடங்கணும். ஸோ அங்கே ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? எஸ், இது எப்படி இந்த ரீடிங்கில் போயிட்டுருக்குன்னா, சில நேரங்களில் இதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலை இல்லாத நபர்களாக இருக்கலாம், 60-70 வயதில் கூட இருக்கலாம். பட் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, இன்னும் ஏதாவது புதுசாக கற்றுக்கலாமா, புதுசாக செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது.
இல்லை என் வாழ்க்கை இனிமே தான் நான் வாழப்போகிறேன், நீங்கள் 50 கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமே தான் ஒரு புதிய தொடக்கம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நியூ பிகினிங், அந்த மாதிரி ஒரு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எஸ், தாராளமாக செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து வந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட கர்ம வினைகளின் படி நடந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த திருப்தி, நான் சரியாக வாழலை, என் வாழ்க்கை ஆல்ரெடி பாதி முடிஞ்சிடுச்சு, இனிமேல் இருக்கிற பாதியாவது நான் என் இஷ்டத்துப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க முடியும். உங்களோட பேக் கர்மிக் சைக்கிள், எஸ், இந்த பழைய கர்மாக்கள் கழியுது, ஓகேவா? அதை நீங்கள் புதுப்பிச்சுக்காதீங்க. சில நேரங்களில் அது நீங்கள் புதுப்பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரே பேட்டர்ன்லேயே இருக்கும், வாழணும்னு நினைப்போம், பட் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்து தடுத்துட்டே இருக்கும். சரியா? இது நான் இப்போ சொன்னது வந்து ஒரு 50 வயதுக்காரங்கள், 60-70 வயதுக்காரங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இன்னமும் அவங்க மனசில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, டீனேஜ் மாதிரி 18-21 வயசு குழந்தைங்க எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய பேரை பார்க்கணும், ஸோ நிறைய சந்தோஷங்கள், விட்டு போன சந்தோஷங்கள் எல்லாம் இனி வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், தாராளமாக பண்ணலாம், ஓகேவா? சந்தோஷமாக இருக்கலாம், எந்த குறையும் இல்லை. உங்களோட உடல் நலம் சார்ந்த ஏதாவது பயங்கள் இருந்ததுன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? இதே வந்து இப்போ நான் 21 வயசில் இருக்கேன், இல்லை 31 வயசில் இருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல, வீடு வாங்கல, ஸோ பொருளாதார சிக்கல் வந்து ஏகத்துக்கு இருக்குது, பணம் 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 சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், கோபம் வேண்டாம். ஏன்னா இந்த டீனேஜில் இருக்கீங்க, எஸ் 30+ இருக்கீங்க, சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வந்து ஒரு கோபம் இருக்குது. அது எதை சார்ந்து இருக்குன்னு எனக்கு தெரியல, இதில் வருது நான் சொல்கிறேன். ஒன்று இந்த சமுதாயத்து பேரில் கோபம் இருக்கா, இல்லை உங்களோட வீட்டு, எனக்கு யாரும் சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை, என்னை சார்ந்தவங்க, எங்கள் அப்பா அம்மா அண்ணா தம்பி, சம்திங் இருக்கலாம். ஏதோ ஒரு கோபம், வருத்தம், பதட்டம், இதெல்லாம் நிறையாவே இருக்குது. இன்னும் சில நபர்களுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு யாராவது பிளாக் மேஜிக் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ உங்களோட குழந்தை சார்ந்து, இப்போ சில பேருக்கு 30+ இருந்தீங்கன்னா திருமணமாகி குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த குழந்தைகளை நினச்சி ஒரு கவலை, இது எப்படி தான் எடுத்துகிட்டு போவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறதோட உங்களோட எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த இரண்யகசிப்பு தெரியும்ல, இரண்யகசிப்போட பையன்தான் பிரகலாதன். ஸோ இந்த பிரகலாதன், இந்த குழந்தை நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க அப்பா ஒரு அரக்கர் இல்லையா? ஸோ நீ எப்படி அவர் பேரை சொல்லலாம், என்ன தான் கும்பிடணும், நான் தான் உனக்கு கடவுள்னு சொல்வார். இதை அடம் பண்ணி இல்லை நாராயணா நாராயணான்னு சொல்லுவோம். ஸோ கடவுள் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எஸ், எவ்வளோ மோசமான பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப சிக்கல், யாராவது உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏதாவது பழி போட்டிருக்கலாம், என்ன விஷயமா தெரியல, உங்கள் மனசு வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது, அதே நேரம் யாருமே இல்லைங்கிற ஒரு தனிமையில் இருக்கலாம், சொந்தக்காரங்க கை கொடுக்கல, இந்த மாதிரி இது வருடக்கணக்காக இருக்கிற ஒரு வழியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நெருங்கின சொந்தம் வந்து உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஏதாவது சீட் பண்ணியிருக்கலாம், சில பேர் பிரேக்கப்பில் கூட இருக்கலாம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, மனம் உடஞ்சி சில நபர்கள்கிட்ட நான் என்னோடய கவலையை சொல்கிறேன், அவங்க கேட்டுட்டு எனக்கு பின்னாடியே போய் ஏதாவது என்னை பற்றியே விமர்சனம் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஒரு மனசு வந்து யார்கிட்ட நான் ஃப்ரீயாக பேசுவேன், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சத்தம் போட்டு அழுவேன், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இதை ரீடிங் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், அவர் சொல்கிற ஒரே விஷயம் வந்து தான், பிரகலாதன் எப்படி நாராயணா நாராயணான்றார், அதே போல் தான் உங்களோட ஃப்யூச்சர் கோல். நீங்கள் என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்கள் குழந்தைங்கள என்னவா ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்க மேலே போட்டு திணிக்காதீங்க, அதை நீங்கள் கனவு காணுங்க. சரியா? எஸ், உங்களோட உடம்பு மட்டும்தான் பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு இருக்கும். ஆனால் உங்களோட மனசு வந்து எங்கே வேணால் போகலாம். சரியா? உங்களோட மனசு, நீங்கள் ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ கடவுள் கொடுக்குற ஒரே விஷயம் இதுதான், கவலையே வேண்டாம், உன் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணால் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வேணால் இருக்கலாம், மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை கேட்டுக்கிட்டே இரு. ஆனால் உனக்கான கடமைகளும் செய்யுங்க. உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே கொண்டு போய் வச்சிடுவார். ஸோ பயமே வேண்டாம்,
உருட்டவங்க, மிரட்டுவாங்க, எஸ் சுற்றி நின்று ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இரணிய கசிப்பு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க இந்த பிரகலாதன் சின்ன பையனுக்கு. அதே போல தான் சிலர் உங்களை சுற்றி பலவித சேஷ்டைகள் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களோட கோல் என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. வாழ்க்கையோட இலக்கு அதை நீங்கள் தீர்மானிங்க. உங்களை நீங்களே சில நேரங்களில் குழப்பிக்கிறீங்க. இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா. அது முதல்ல தெளிவான மனசில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சில நபர்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கும்போது எஸ் ஹனுமானோட பிளெஸிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஹனுமன் சாலிசா படிக்கிறதா இருந்தால் படிங்க, கேட்குறதா இருந்தால் கேடுங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் இருக்குது. ஸோ ஹனுமன் சாலிசா போட்டு கேளுங்க. தமிழ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். பயணம், எங்கேயாவது பயணம் மேற்கொள்ளலாமா, வெளிநாடு போகலாமா அப்படின்னா எஸ், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வாங்கணுமா, எஸ், வெஹிக்கல்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். எல்லாத்துக்குமே திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. ஒரு கண்ணெறிங்கிறது இருக்கு. நீங்கள் பணம் படைத்த நபராக இருக்கலாம், பணம் இல்லாத நபர்களாக கூட இருக்கலாம். பட் ஒரு தேவையில்லாத பார்வை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சாம்பிராணி போட முடிஞ்சா போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு வீட்டை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ரெஸ்ட் ரூம் அதை க்ளீன் பண்ணுங்கள், நல்லா க்ளீன் பண்ணுங்கள். சரி, கிச்சன். ஸோ இங்கே ஒரு கிச்சனில் இந்த ஜிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பாத்திரம்லாம் கழுவாமல் போட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே. சரியா? பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. உடஞ்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நான் முன்னாடியே சொன்னேன், உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாடி போன பூக்கள், காஞ்சி போன பழங்கள், எங்கேயாவது தூசு தும்மு ஏதாவது இருக்கலாம். ஸோ முதல்ல அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு 2 நாள்லேயே இந்த டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் சண்டை சச்சரவாக போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஓரளவு சுமூகமாக போகலாம். அதே போல் அழுக்கு துணிகள் அது இருந்தால் வாஷ் பண்ணிடுங்க. இது அழுக்கு துணிகள் நான் சொல்கிறேன் இல்லையா, சில பேர் வீட்டில் துவைச்ச துணிகளே கிடக்கும், அதுவும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல குளிங்க, தலைக்கு குளிங்க. ஸோ எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ, என்னங்க சுத்தமாக இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் எஸ், ஏதோ ஒரு சுத்தம் இல்லாதனால தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இப்போ நான் அந்த ரீடிங்கில் சொல்கிறேன், அதை போய் கிளென்ஸ் பண்ணி பாருங்கள், ஓரளவு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? எஸ், மிராக்கிள்ஸ் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஓம்ங்கிற சாண்ட்டு நீங்கள் பண்ணுங்க, இல்லை வீட்டில் போட்டு விடுங்க, யூடியூப்பில் இருக்கும் போட்டு விடுங்க. சில பேருக்கு கனவுல வந்து சிவபெருமான் வர சிவபெருமான் காட்சி கொடுத்துருப்பார். இங்கே நம்ம நரசிம்மர் ரீடிங் பார்த்துட்ருக்கோம். பட் இதில் சிவன் கூட தெரிகிறாரு. சிவனோட நெற்றிக்கண் இல்லை சிவன் வந்து இந்த ஒளியில் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து வழிபாடு செய்வீங்கல்ல, இது எப்படின்னா ஆத்ம வழிபாடு செய்வீங்க, இல்லை முனிவர்கள் சார்ந்து தவம் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு மகான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மகான் கூட உங்களுக்கு இந்த ஜோதி வடிவமாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது. வள்ளலார் இல்லை விசிறி சாமியார் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள், அந்த சித்தர்கள் வந்து உங்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுப்பாங்க உங்களோட கனவு வழியாக வாய்ப்புகள் இருக்குது. சாய்பாபா யாரோ ஒருவரை உங்களுக்கு ரொம்ப மிக அதிகமாக பிடிச்சிருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து நம்மளுக்கு சுற்றி ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களான்ற பயம் இருக்கும். பட் இப்போ இந்த ரீடிங்கில் தெரிகிற விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியல, பட் இப்போது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி எதுவுமே உங்களை சுற்றி இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்களே சில நேரங்களில் கற்பனையாக வளர்த்துக்கிறது. எஸ், என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை என்ன சுற்றி நிறையா பேர் இருக்காங்க, அவங்க வந்து சரியா இல்லை, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் நரசிம்மர் கொடுக்குற ஒரே விஷயம், உனக்கு நீ மட்டும்தான். எஸ், பிரகலாதன் எப்படி அந்த கடவுள் அவரை தவிர வேறு எதுவுமே நினைக்கல இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கோல்ஸ் என்னவோ அதை மட்டும் சிந்திங்க. மற்ற எந்த டிஸ்டர்பன்ஸையும் தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பதட்டம் இல்லாமல் இருங்க, அமைதியாக இருந்தாலே சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, சிம்மம், மகரம், அப்புறம் கன்னி. ஸோ அவங்க ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உறவு சார்ந்தும் சரி, பணம் சார்ந்தும் சரி,
கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதில் தெரிகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? எஸ், இன்னொரு விஷயம் தெரியறது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பகுத்தறிந்து எடுத்துக்கோங்க. வரது எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்காம உங்களுக்கு என்ன செட் ஆகும், உங்களோட கேரக்டருக்கு எது பொருந்தும், சரியா? ஜாடிக்கேற்ற மூடி போல். சில நேரங்களில் நம்ம நல்லா படிச்சிருக்காங்க, பார்க்க அழகாக இருக்காங்கன்னு பார்ப்போம், பட் அது உங்களுக்கு அவ்வளோ பொருந்தாத மாதிரி இருக்குது. ஸோ வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்த விஷயங்கள். ஓகேவா? டிவைன் கூட எப்போதுமே கனெக்ட் பண்ணிக்க மாறுங்க. இறை ஆற்றலை உங்களுக்கு வளர்த்துக்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயதான நபர்களாக இருந்தாலும் சரி, சரியா? நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள், உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவங்களொண்டி பத்திரமா பார்த்துக்கோங்க. எஸ், சில நேரத்தில் அவங்களுக்கு உடல் நலம் குறைவு ஏற்படலாம். ஸோ அதுக்கு தான் நான் 2-3 வாட்டி சொன்னேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா, பெண்களாக இருந்தீங்கன்னா கிச்சனில் வேலை செய்யும்போது கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க, நெருப்பில் வேலை செய்யும்போது கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. சப்போஸ் யார் வீட்லையாவது இந்த பிடி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஏதாவது பிடிக்கும்போது தீஞ்சு போச்சு, இல்லை நெருப்பு பட்டுடுச்சு, நெருப்பு பட்ட துணிகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த ஓட்டையானது அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. அதில் பெருசாக எதுவும் சேமிச்சிட மாட்டோம், சரியா? நான் சொன்ன மாதிரி வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்தால் எடுத்து வெளியில் போட்டுடுங்க அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் வந்த விஷயம். ஸோ இது நிறைய வந்து எதை சார்ந்து, உங்கள் வீட்டை சார்ந்து தான் வருது. வீட்டில் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. தெரியாத நபர்களை அதிகமாக வீட்டுக்குள்ளே நுழைய விடாதீங்க. அதே போல் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா சட்டுன்னு யார் வீட்டுக்குள்ளேயும் போயிடாதீங்க, சரியா? ஸோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க வீடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ஆறா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. மற்றவங்களோட வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம கட்டாயம் போகணுமா, இல்லை வெளியில் நின்னே பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது சரியில்லாத மாதிரி இருக்கு. பழகக்கூடிய நபர்கள் அவங்கக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை சுற்றி நீங்கள் ஒரு 4 பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. வேலை சார்ந்திருக்கலாம், இல்லை குடும்பம் சார்ந்திருக்கலாம். இதை குறைச்சிட்டாலே நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் வந்த விஷயங்கள். ஓகேவா? இது பொதுவான வாசிப்பு. இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாமையும் போகலாம். எது பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பட் எல்லாரும் செய்கிறது வீட்டை க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட ரெஸ்ட் ரூம் அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிங்கனாலே இந்த வீட்டுக்குள்ளே ஏற்படுற இந்த மனக்கசப்பு, ஏதோ ஒன்று குறை சொல்லிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சம்திங் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி தான் ரெசனேட் ஆகுது. ஒரு புலம்பல்கள், யாரையோ குறை சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஸோ இந்த பழி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஏதாவது மந்திர ஒலிகள், நீங்கள் எந்த மதத்தினர் சார்ந்தவனா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மந்திர ஜபங்களை ஒலிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? எஸ், வெரி குட். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு யூடியூப்பில் மந்திரங்கள் இருக்கும், ரொம்ப எளிமையான மந்திரங்கள். இன்னைக்கு ஏகாதசி. ஸோ சில பேர் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு ரெசனேட் ஆகிற இன்னொரு விஷயம், ஏகாதசிக்கு இல்லை பௌர்ணமிக்கெலாம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து ஏதாவது பூஜை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்போது தடங்களாக ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சத்யநாராயணன் பூஜை. ஸோ ஏதோ ஒன்று கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருந்து ஒரு வழிபாடு வந்து தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து இவர் சொல்கிறது, அது கண்டினியூவாக பண்ணுங்க. சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எட்டி பார்க்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், யாராவது ஏதாவது விட்டு போயிருந்தா அந்த வேண்டுதல்களையோ ஏதோ ஒரு விஷயம் அதை மறுபடியும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் சார்ந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு எப்போதுமே அவங்க மேலே வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்கிறீங்க. இது குழந்தைகள் சார்ந்து மட்டும் இல்லை, மற்றவங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லை சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே வந்து அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் வந்த விஷயங்கள். ஓகேவா? சில நேரங்கள் எதிர்பார்ப்பை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தவறாக போக சான்சஸ் இருக்குது. அவங்க செஞ்சு கொடுக்குறேன், அவங்க பண்ணி கொடுக்குறேன், இல்லை அதிகமான அன்பு, எல்லாமே ஒரு லிமிட். எஸ், இந்த எதிர்பார்ப்பு அன்பெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மேலே வச்சுக்கோங்க. உங்களை எதிர்பார்ப்போடு அதிகமாக வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்புங்க அதிகம். எஸ், நான் இது செய்வேன், இன்னைக்கு இந்த விஷயங்களை முடிப்பேன், இரவு தூங்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக இன்னைய டே நான் யூஸ் பண்ணேன்
அப்படிங்கிறது எதிர்பார்ப்ப உங்கள் மேலே வச்சுக்கோங்க, உங்கள் மேலே அதிகமான அன்பு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரீடிங் வந்திருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன். உங்கள் வீட்டில் இருக்க, உங்கள் ரூமில் இருக்க சம்திங் இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் 10க்கு 10 சின்ன ரூமாக இருந்தால் கூட சரி, சில பேர் பேச்சுலர் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ், ஏதோ ஒன்று ஒற்றை அடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஃபேன் தூசியாக இருக்கலாம். உங்கள் வீடு இது வரைக்கும் நீங்கள் துடைக்காமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை பெருக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது, சரியா? ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறது. சரி, க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மந்திரம், எந்த மதத்தினராக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மந்திரம் ரொம்ப பிடிக்குமோ அதை முக்கியமாக ஓட விடுங்க. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது, நைட்டில் தனிமையாக இருக்கேன், ஏதோ ஒரு கெட்ட கனவு வருது, இல்லை ஏதோ ஒரு நபர்கள் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நரசிம்மரோட மந்திரம் எடுத்துக்கலாம். அதுவும் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தோ சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்ரம் மித்ரம் நமாமியகம் அப்படிங்கிற மந்திரம் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த பயம்லாம் போயிடும். அடுத்து என்ன நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் ஏதோ நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆகிடுவீங்க. சரியா? உடல் சார்ந்து ஏதாவது இருந்தாலும் போகும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங்கில் இவ்வளோ தான் என்னால் ரெசனேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுது. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பல பேருக்கு பொருந்திருக்கும், பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே செய்யுங்க. இப்போ நான் ஒரு மந்திரம் சொன்னேன்ல, அந்த மந்திரம் உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லைன்னா எளிமையான மந்திரம் ஏதோ நீங்கள் சொல்லுங்க. பட் இந்த ஏகாதசி இப்போ ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்க. வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க. பழைய துணிகள் இருந்தால் துவைச்சிருங்க. ஏதோ துர்நாற்றம் அது கண்டிப்பாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு வர நல்ல விஷயங்கள். பணம் வரவை மோஸ்ட்லி தடை பணம். இந்த நாற்றம் எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறேன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கலாம். நீங்கள் தனிமையாக எஸ் நான் ஒரே ஒரு பர்சனாக இருக்கிறேன் அப்படின்னா கூட ஃபோன் மூலியமா இல்லை ஏதோ ஒன்று உடல் சார்ந்து அந்த மாதிரி கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டை முதல்ல கிளீன்ஸ் பண்ணுங்கள், க்ளீனாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருக்க பாருங்கள். ஒரு 10 நாளில் உங்களுக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, டேக் கேர், பாய்.